கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த புதிய நாளை நாம் பார்க்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்யும் என்று ஜனங்கள் முறையிட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை நம்பி போய் பாவம் செய்து விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன நேரத்திலே அந்த ஜனங்கள் அடிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் என்பதை அவர்களே உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கிறாங்க. தேவரே உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும் என்று சொல்லுகிறாங்க. நாங்க பாவம் செய்துட்டோம், நம்முடைய பார்வைக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி எங்களுக்கு செய்யுங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தண்டனைக்குரிய மக்கள் தான், ஆனால் நம்முடைய பார்வைக்கு எது நல்லதோ அது எங்களுக்கு செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி முறையிடுறாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜனங்களை விடுவித்து அந்த ஜனங்களுக்கு புது வாழ்க்கை தந்ததாக திருமறை சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துட்டப்பா, ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய பார்வைக்கு முன்னால எது நல்லதோ அதை செய்யுங்கப்பா. நாங்க தண்டனை பெற வேண்டும், இதுதான் உம்முடைய நீதி, ஆனா உங்களுடைய பார்வைக்கு எது நல்லதோ அது எங்களுக்கு செய்யும். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் மனம் இறங்குகிறார். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் தம்மை அர்ப்பணிக்கிறார். இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை ரட்சியும் என்று ஜெபித்த போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், புது வாழ்க்கை அவர்களுக்கு தருகிறார். இன்னைக்கு கூட நாம் கூட நிறைய பாவத்தில் விழுந்துட்டோம், நிறைய முறை ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம், நிறைய தீமையை நம்ம சந்திச்சுட்டோம். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு எது நல்லதோ அது மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. நம்ம பாவம் செய்துட்டோம், நாங்கள் அழிக்கப்பட வேண்டிய மக்கள் தான், ஆனாலோ எங்கள் பாவத்திற்கு தகுந்த தண்டனை நீங்க தராதபடி ஒரு விஷயங்களை ரட்சியம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கின ஆண்டவர் இன்று நமது ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குவார், நமக்கும் புது வழியை திறப்பார். இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாம் தப்பு பண்ணோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே ஒரு விஷயங்களை ரட்சிங்கப்பா, உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்யுங்கப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு புது நம்பிக்கை தருவார், ஒரு புது வழியை திறப்பார், ஒரு புது பாதையை தருவார், ஒரு புதிய சமாதானத்தை தருவார், ஒரு புது சுகத்தை நமக்கு தருவார், ஒரு புது நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். அவரை இப்படி ஆதரிங்கள், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்களும் உண்மை விட்டு தூரம் போய் நிற்கிறப்பா, நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய மக்கள் தானப்பா, இருந்தாலும் உடைய பார்வைக்கு முன்பதாக நலமானதை செய்யும் அப்பா. எங்களை அடிக்காதபடி இந்த ஒரு விஷயங்களை ரட்சித்து எங்களை உருவாக்க வேண்டுமாய் எங்களை அர்ப்பணித்தார். இதை செய்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிற தீமையை விட்டு விலகி உங்களுடைய புதிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. உங்களுடைய சமாதானம் கொடுத்துக்கிட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.